இந்த சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இதை சொல்வதன் மூலமாக ரொம்ப பெரிய ஒரு நன்மை நமக்கு காத்துட்டு இருக்கு. கடல் நுரையளவு ஒரு மனிதன் பாவம் செய்து இருந்தாலும் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எதுவரை என்றால் அல்லாஹுக்கு அந்த மனிதன் இணை வைக்காமல் பெரும் பாவங்கள் செய்யாமல் இருக்கின்ற வரை ஒவ்வொரு முறை நாம் தொழுதுட்டு சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹ் அக்பர் 33 முறை சொல்லிட்டு கடைசியாக லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அவனுக்கே ஆட்சி இருக்கு, அவனுக்கே புகழும் இருக்குது. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன். ஒவ்வொரு தொழுகைக்கு மத்தியிலும் நமக்கு மனிதன் என்ற அடிப்படையில் கண்டிப்பாக தவறு செய்யக்கூடியவனாக தான் இருந்திருப்போம். அந்த தவறுகள் அனைத்தும் அது கடல் நுரையளவு இருந்தாலும் நான் மன்னித்து விடுகிறேன் சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு அருள் கொடை தரானா, நாம இதை சரிவர பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.